Very good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிவர்ஸ் இன்டிஜர். கோடில் ப்ராப்ளம் நம்பர் 7. ரிவர்ஸ் இன்டிஜர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் அப்படியே திருப்பி கொடுத்துருது. 56789 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த நம்பரை 98765 அப்படியே திருப்பி கொடுக்குறது. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இட்ரேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் 123 மாடுலஸ் 10 அதோட ரிமைண்டர் அந்த 3 மட்டும் தனியாக எடுத்துக்கும். அந்த 3 ஒரு சம்மில் சேவ் பண்ணிக்குவோம். தென் நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு இன்புட் வந்து 123 by 10. This will remove the last integer. ஓகேவா? ஸோ இது கொஸ்டின் வந்து 12.3 வரும். ஸோ 0.3ங்கிறது ஃப்ளோட் வேல்யூ. இந்த ஃப்ளோட் வேல்யூ எடுத்துக்காத. ஸோ இன்டிஜர் வேல்யூ மட்டும் நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போகும். ஸோ அந்த இட்ரேஷனில் லாஸ்ட் டிஜிட் கொண்டு போய் வச்சிருக்கிறதுக்கு மாடுலஸ் 10 வரும். ஸோ ஆன்சர் வந்து 2 கிடைக்குது. ஓகேவா? ஸோ 3 + 2ன்னு போட்டோன்னா ஆன்சர் கிளாப்ஸ் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணாமல் இந்த ஏற்கனவே இந்த டிஜிட்டை ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இன்டூ 10. ஆல்ரெடி உள்ள ஆன்சர் வந்து 3 × 10 ப்ளஸ் இப்போ வந்துருக்க இந்த நியூ ஆன்சர் இந்த ரெண்டு ஆப்னா 32 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த இட்ரேஷனுக்கு இப்போ 12 உள்ள இன்புட் இருக்குல்ல அந்த 12 டிவைட் பை 10. ஸோ 1.2 வரும். ஸோ 0.2ங்கிறது ஃப்ளோட் வேல்யூ. ஸோ 1 மட்டும் தான் அடுத்த இட்ரேஷனுக்கு என்டர் ஆகும். ஸோ அந்த 1க்கும் 1 மாடுலஸ் 10 ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ அந்த ஒன்றையும் டேரக்ட் ஆட் பண்ணாமல் ஸோ ஏற்கனவே 332 இருந்துச்சு இன்டூ 10 plus 1, which is 321. So அடுத்த இட்ரேஷன் நம்பர் வருமானா 1 divided by 10 வந்து 0 ஆகிடும். ஸோ அடுத்த இட்ரேஷனுக்கு இந்த நம்பர் என்டர் ஆகாது. ஒய் லூப்பில் 0 தான் கட் பண்ணிக்கலாம். 2 ஒன்று ரெஃபர் பண்ணி வச்சோங்களேன். எக்ஸாம்பிள் 2னா அந்த இன்புட் ஒரு வேலை நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நடக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ அப்படியே வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதில் என்ன பிரச்சனை வரும்னா ஆட் நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ்க்கு கரெக்டாக வரும். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் வந்தால் அந்த ஆன்சரில் ஒரு பாசிட்டிவ் அவுட்புட் வரும். ஸோ அதனால் அந்த நெகட்டிவ் வேல்யூ மட்டும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடும். அந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்ல வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் வேல்யூ சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஃபர்தர் லாஸ்ட் ஸ்டெப்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி சேம் ப்ரொசீஜர் சேம் இட்ரேஷன்ஸ். ஓகேண்ணா? ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் இட் இஸ் a typical and critical example as a constraint. ஒரு இன்டிஜர் அப்படின்னா அதோட பிக்கெஸ்ட் நம்பர்னா 2^31 - 1 அதோட வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். 2 பில்லியன் 1.7 மில்லியன் 483,647. இதுதான் இன்டிஜரோட பிக்கெஸ்ட் நம்பரு. அந்த நம்பரை நம்ம போய் ரிவர்ஸ் பண்ண என்ன நடக்கும்? இது ஒரு 10 இட்ரேஷனுக்கு போகும். ஸோ 10 இட்ரேஷனுக்கு மேட்டர் இல்லை. ஸோ அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேல்யூ 7 பில்லியன். இந்த 7 பில்லியனுங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. நம்மளோட மேக்ஸிமமே 2 பில்லியன் தான். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸஸ் மட்டும் ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணும்போது 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஸ்பெஷல் கேஸை மட்டும் நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணும். ஓகேண்ணா? ஸோ ஸ்டெப்ஸ் ஓகே ரிவைஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இன்புட் ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம பாசிட்டிவ் செட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு வைல் லூப் யூஸ் பண்ணி 0 வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ரிவர்ஸ் பண்ண அப்புறம் ஓவர்ஃப்ளோ நடந்துச்சுன்னா அதாவது இன்டிஜரோட ஸ்பேஸுக்கு மேலே ஸ்பேஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த டைம் மட்டும் ஆன்சரை 0ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். 3 ஸ்டெப்பாக பிரிச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவாக ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்புட் ஒரு வேலை எக்ஸ் வந்து மைனஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸ் வந்து -x சேவ் பண்ணி போகிறோம். ஓகே? நெக்ஸ்ட் பார்ட் 2ல வைல் லூப் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள். அப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா நமக்கு இந்த ரிப்பீட்டேஷன் பண்ண சொல்லுது. ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா இஷ்யூஸ். ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆட் நம்பர் வந்து ஈவன் நம்பர் வரும் ரிப்பீட் பண்ண சொல்லுது. அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டெப் 2ல வைல் லூப் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் நம்பரை நம்ம சிங்கிள் டிஜிட்டை தனித்தனியாக எடுத்து இட்ரேஷன் பண்ணி 0 வரைக்கும் அதை ஆட் பண்ணிட்டே இருக்கும். சம் கூட ஆட் பண்ணி முடிச்சது ஒரே ஒரு ஒர்க் பண்ணுறோம். என்ன ஒர்க் பண்ணுறோம்? அந்த நம்பரை வந்து ஒரு 10ஓட மல்டிப்ளை பண்ணி தென் அதுக்கப்புறம் அந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கேஸ் 3 அந்த நம்பர் வந்து பிக்கர் நம்பராக இருந்தால் இந்த லூப் வந்து 10 ஐட்டேஷன் ஆட் ஆகும், 100 ஐட்டேஷன் ஆட் ஆகும். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இஃப் த சம் இஸ் கிரேட்டர் தென் இன்டிஜர் டாட் கிளாஸ் வேல்யூ இந்த ரேப்பர் கிளாஸ்ல இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த இன்டிஜரோட வேல்யூ நமக்கு தெரியாது, 2 பில்லியன்ல ஸ்டார்ட் ஆகும் தெரியாது. ஸோ அந்த ரேப்பர் கிளாஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த நம்பர் அப்படி ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பரோட பெருசாக இருக்கிற பட்சத்தில் எக்ஸிட் ஆகிடும். ஓகே? ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து இதில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சு. சம்முங்கிறத ஒரு லாங் எடுத்துக்கணும். ஸோ இன்டிஜரில் சேவ் பண்ண முடியாது. ஸோ லாங்கில் சம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதை சேம் ப்ரொசீஜர் தான். அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் இருக்கிற பட்சத்தில் அந்த பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். மேத் லைப்ரரி கிளியர்னா எக்ஸிஸ் ஈக்குவல் டு மேத் டாட் ஆப்ஷன் எடுத்தா அப்சல்யூட் எலிமெண்ட் எடுத்துக்கும். ஓகேண்ணா? ஸோ இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண வச்சது ஒரு மேக்ஸிமம் வேல்யூக்கு மேலே இருந்தால் இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூக்கு வந்தால் 0 ரிட்டர்ன் பண்ணணும். அதர்வைஸ் இட் ஹாஸ் டு ரிட்டர்ன் த சம். ஓகேவா? செலக்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.